வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த கேட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போல்ட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. நான் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா போல்ட் ஆடியோ X10 அப்படிங்கிற இயர்பட்ஸை பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லா ஆப்ஷனும் நான் தமிழில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர்பட்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நான் ஓயாமல் பாட்டு கேட்பேன், நான் பேஸ் மட்டும் அதிகமாக வச்சு கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கால் பேசணும், அந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் கால் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இயர்பட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேம் விளாட்றவங்களுக்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக ஆப்ஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோட பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப அற்புதமான மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே வந்து உடையாத மாதிரி நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக சின்ன ரேடியோ மாதிரி ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து மல்டி கலரில் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அது மூலமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சார்ஜிங் வசோட பின்னாடி பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட்டு டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கிடையாது, டைப் சி தான். ஸோ டைப் சி கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிளையும் டைப் சியும் கம்பேர் பண்ணும்போது டைப் சி தான் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஏன்னா நைட்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கரெக்டாக பார்த்து சார்ஜ் பண்ணணும். அப்படி நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் உள்ளே உள்ள பின் வந்து டேமேஜ் ஆயிரும். ஆனால் டைப் சியில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தூக்கத்தில் எப்படினாலும் சார்ஜ் பண்ணலாம். உங்கள் பின் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயந்தான். அதே போல் அந்த உள்ள 2 இயர்பட்ஸையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து ரொம்ப அற்புதமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம்பில் வந்து நல்ல வரியாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் வந்து சிலிக்கான் டிப்போடு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லாண்டிங்காக ஆங்கிள்டு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள்டு டிசைனாக கொடுத்ததுனால எல்லா விதமான காதுலையும், அதாவது சின்ன காதாக இருந்தாலும் சரி, பெரிய காதாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான காதுலையும் இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக செட் ஆகும். ஸோ உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் எடுத்து காதில் மாட்டினாலே போதும். உங்கள் இயர்பட்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழாது. அதே போல் சார்ஜிங்கஸோட மூடி க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப லூஸாக இல்லாமல் நார்மல் டைட்னஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் போடலாம், பேண்ட்டு பேக்கெட்டில் போடலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுங்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இதில் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து பேஸ் லெவலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10mm பூம் எக்ஸ் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிப் உள்ள இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா வெறும் 6mm 8mm பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்கும். அதே போல் 10mm 12mmலாம் எந்த விதமான இயர்பட்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாடு மாதிரி சிலிக்கான் டிப் இல்லாத இயர்பட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் காதுக்குள்ளே போகாது. ஸோ வெளியே தான் இருக்கும். அதனால் நிறைய சவுண்டு கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் காதில் வந்து ஃபுல் சவுண்டு அவுட்புட்டு கிடைக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா அதில் வந்து 10mm 12mm கொடுப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிப்பும் கொடுத்து 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. சவுண்டு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் பாதி சவுண்டு வச்சாலே போதும், உங்கள் காதில் வந்து அவ்வளோ அற்புதமாக அவுட்புட்டு கிடைக்கும். அப்புறம் இந்த சார்ஜிங்கஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேர்த்தாலும் ஒன்றும் இல்லை, சைக்கிளிங் பண்ணும்போது வேர்த்தா கூட எதுவுமே ஆகாது. சப்போஸ் பீச்சில் விளாண்டுட்டு இருக்கிறப்போ லைட்டாக மழை தண்ணி பட்டால் கூட அந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால் பேசுகிறவங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து Zen மோட் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கால் பேச ஆரம்பிச்சிட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் சுற்றி நிறைய சவுண்டு கேட்கும். நீங்கள் கால் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், வெளியே நடக்கிற சவுண்டு வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி இந்த இயர்பட்ஸை வடிவமைச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த காற்று சவுண்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காலை வந்து இன்டரப்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் தைரியமாக பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கூட கால் பேசலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ எந்த ஒரு நாய்ஸோ எதுவுமே கேட்காது. அதே போல் இதில் பேட்ரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங்கஸை வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 45 ஹவர்ஸ், அதாவது 45 மணி நேரம் வரைக்கும் ப்ளே பேக் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து உங்கள் சார்ஜிங் கேஸில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காலை வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம், அதாவது 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், கேம் விளாண்டுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து கேம் விளாட்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க கேம் லவருக்காண்டி. லோ லேட்டன்சி மோடுன்னு பார்த்தீங்கன்னா 45 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோ லேட்டன்சி மோடு எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாட்றதுக்கும் இந்த லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி விளாட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை குவாலிட்டி கேம் விளாடும்போது கேமில் உள்ள சவுண்டு வந்து நீங்கள் கன் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட் 2 செகண்ட் கழிச்சு தான் உங்கள் காதில் வந்து சவுண்டு கேட்கும். ஆனால் அந்த லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி கேம் விளாண்டிங்க அப்படின்னா அப்படியே லைவாக நேச்சுரலாக விளாட்ற மாதிரி இருக்கும். சவுண்டு வந்து இந்த இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு வந்து கேம் விளாட்றவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 40 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியம் கேம் லவராக இருந்தீங்கன்னா தைரியமாக எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம்னாலும் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் விளாடலாம். 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்துனாலும் நீங்கள் தைரியமாக விளாடலாம். அதே போல் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் வெர்ஷன் தான். கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும்னாலும் ப்ளூடூத் சப்போர்ட் வர எந்த ஒரு கேஜெட்டோடையும் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் எதுவுமே டிஸ்கனெக்ட் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் புதுசாக அந்த இயர்பட்ஸ் வாங்கும்போது டப்பாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்ல ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் பார்க்குற உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போடுற எனக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுறதுக்கும் உந்து சக்தியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.